ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறோம். என்னென்னா கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால் வந்து வீடியோ பண்ண முடியல. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேம்பெயின் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக கேம்பெயின்னா இப்போ ட்ரெண்டில் போய்ட்டுருக்க மாதிரி காசு வாங்கிட்டு பண்ணுற கேம்பெயின் கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமான கேம்பெயின். என்னடா டைட்டிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இப்போ நீ பேசுறதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க, சம்மந்தம் இருக்குது. என்னென்னா இன்டெல் விசஸ் ஏஎம்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்டெல் பெஸ்ட்டா ஏஎம்டி பெஸ்ட்டா அப்படின்னு ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. என்ன கேட்டால் நான் இன்டெல் சொல்லுவேன். ஓகே, அப்போ ஏஎம்டி என்ன அப்படின்றத வந்து இப்போது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதுதான் இந்த கேம்பெயினோட ஒரு இதுவே. இப்போது நம்ம கம்பேரிசன் எப்படி பார்க்க போகிறோம் இன்டெல் விசஸ் ஏஎம்டி அப்படின்றத வந்து மற்றவங்க மாதிரி பெஞ்ச் மார்க்ஸ் வச்சோ, இல்லை இதில் இத்தனை பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரு, அதாவது எஃபிஷியன்ட் ஸ்கோர் இத்தனை இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இத்தனை இருக்குது அப்படின்லாம் சொல்லி என்ன சொல்கிறது, ரொம்ப டெப்த்தாக உள்ளே போகாமல் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் என்ன அப்படின்றத வந்து இதாக பார்க்க போகிறோம் இந்த கம்பேரிசன். இது வந்து முழுக்க முழுக்க வந்து நான் லைவாக பார்த்தது தான். ஒரு 1 or 2 month இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 yearsக்கு மேலே பார்த்த ஒரு அப்டேட்டை தான் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம கேம்பெயினும் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா நான் வந்து 2014 வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். அப்படி என்ட்ரி ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, இன்டெல்ன்றது ஒரு நல்ல ப்ராசஸர், ஏஎம்டின்றது இன்டெலை விட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்க ப்ராசஸர், பட் ஈட்டிங் இஷ்யூ வரதுனால அதோட லைஃப் டைம் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் நல்லா அப்படியே போயிட்டு இருந்தது. 2016 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தனியாக பிசி வாங்கி அசம்பிள் பண்ணி எப்படி இது பண்ணணும், கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு ஐடியாலாம் வந்து நான் மார்க்கெட்டில் வந்து நானே இறங்கி தேட ஆரம்பித்தேன், இந்த பிசி வாங்குறது அந்த மாதிரி விஷயம்லாம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ரிச் ஸ்ட்ரீட்டில் இருக்க கடைங்கள்லாம் நம்ம சுற்றி பார்த்தோன்னா ஒரு 100 கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 10 கடையில் தான் இந்த ஏஎம்டி ப்ராசஸர் எங்கேயாச்சும் ரொம்ப வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். அதிகமாக வந்து சேல்ஸே இருக்காது ஏஎம்டி ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் அதை பண்ணவும் மாட்டாங்க. அப்போது சரி, இப்படியே போயிட்டு இருந்தது. அப்போது நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். திருப்பி 2018 அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, சில யூடியூப் சேனல்ஸ் வந்து ஏஎம்டி ப்ராசஸரை ரொம்ப தூக்கி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரைசன் சீரீஸில் இது நல்லா இருக்குது, இதில் இத்தனை கோர் இருக்குது, இத்தனை ப்ராசஸர் இருக்குது, இதில் பெஞ்ச் மார்க் பாருங்கள், இதில் கேம் விளையாடி பாருங்கன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு சேனல் மட்டும் பார்த்திங்கன்னா பிசியை வந்து நாங்கள் சேல் பண்ணி தரோன்னு சொல்லி அவங்க ஒரு பிசி ஃபேக்ட்ரி இப்போ வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஃபைன். நான் என்ன நினச்சேன், சரி ஓகே, இந்த பிசி இப்போ வந்து ப்ராசஸர்லாம் நல்லா இருக்குது போல், ஏஎம்டி வந்து ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த பிரச்சனைலாம் வராத மாதிரி அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து நினச்சி அதை அப்படியே விட்டுட்டேன். அப்போ எனக்கு ஒரு இதுதான் இருக்கும், ஏஎம்டி பண்ணலாமா வேணாவா, பண்ணலாமா வேணாவா, சரி நம்ம இன்டெல்லே போவோம், இன்டெல்லே போய்ட்டுருக்கோம்னு சொல்லி இன்டெல் ப்ராசஸர் தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே போய்ட்டுருக்கும்போது என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, இந்த 2021 இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பீக்கில் இருக்குது சேல்ஸு ஏஎம்டி ப்ராசஸர். 100க்கு 90 கடையில் இப்போ ஏஎம்டி ப்ராசஸர் அவைலபிளாக இருக்குது. ஈக்குவலண்ட்டாக வால்யூம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்டெல் இந்த பக்கம் 100 இருக்குன்னா இந்த பக்கம் 100 ஏஎம்டி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஏஎம்டி வந்து செம்ம ஃபேமஸ்ஸு, செம்ம சேல்ஸ் அடிச்சு பிச்சு நொறுக்கிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா பிசி பில்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க, ஏஎம்டி ப்ராசஸர் வச்சு போட்டுட்ருக்காங்க, நல்ல ஒரு ஹைப் இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் போது ஒரு வீடியோ என் கண்ணில் பட்டுது. அது என்னென்னா, அந்த சேனல் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு பிசி கொடுத்துருப்பாங்க. அப்படி பிசி கொடுக்கும்போது என்ன இருக்கும்னா, அதில் ப்ராசஸ் சரியாக லாக் ஆகாமல் கண்டுட்ருக்கும். கஸ்டமர் ப்ளேஸில் போய்ட்டு அது ஆன் ஆகலையே, நோ டிஸ்பிளே அந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் வந்து அதுதான் நினைக்கிறேன், பிசி வந்து ப்ராசஸர் கண்டுருக்கும் தான் நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த யூடியூபரே என்ன பண்ணுவார், பைக்கில் போவார். அது வந்து வேலூரோ காஞ்சிபுரமோ ஏதோ சம்திங், சென்னையிலேருந்து பைக்கில் போகிற ஒரு டிஸ்ட்ரிக் தான். போயிட்டு என்ன பண்ணுவார், அந்த ப்ராசஸரை ஃபிட் பண்ணி கொடுக்க போவார். அப்போ வரைக்கும் எனக்கு டவுட் வரல. அந்த ப்ராசஸரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஹீட் கன் யூஸ் பண்ணுவார். என்னென்னா ப்ராசஸரும் ஹீட் சிங்க்கும் வந்து ஒட்டிகிட்ருக்கும், அதை வந்து ஹீட் கன் காமிச்சு எடுக்கிறதா வந்து அவர் வீடியோவில் போட்டிருப்பார். எனக்கு ஒரு டவுட்டு, என்னடா இது பிசி இவங்க அசம்பிள் பண்ணி கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க, கொரியர் அனுப்பிச்சதுலேருந்து ஆன் ஆகலை,
ஸோ பிசியோட ரன்னிங் டைம்னு வச்சுக்கிட்டோன்னா இவங்க ஓஎஸ் போட்டு செக் பண்ண 1 டே எடுத்திருப்பாங்க, இல்லை ஒரு 2 டேஸ், இல்லை ஒரு 3 டேஸ், இல்லை ஒரு 1 வீக் கூட செக் பண்ணியிருப்பாங்க. 1 வீக்லேயே ப்ராசஸர் போய் அந்தளவுக்கு ஹீட் ஆகிட்டு ஹீட் சிங்க் கூட ஒட்டிக்குமா? அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒட்டும். இது ஏஎம்டி ப்ராசஸரில் நடக்கும். எப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஒரு அந்த ஹீட் சிங்க் பேஸ்ட்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இறுகி ஒட்டிக்கும் ஹீட் சிங்கோட. அது கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹீட் காமிச்சியோ இல்லைனா வந்து ஐபிஓ போட்டு பொறுமையாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் இதை போடும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம சீனியர் சொன்னது. ஒருவேளை இப்போவும் அந்த ஹீட்டிங் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே லாக்டவுன் இந்த இதெல்லாம் முடிஞ்சுது. நான் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த 23 எண்டிங் டைமில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் வந்து அதாவது இந்த மாதிரி ஏஎம்டி சிபியூலாம் வந்து கம்ப்ளைண்ட் வருது. கடைக்கு எடுத்துகிட்டு வராங்க, நோ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு, நோ டிஸ்பிளே பவர் ஆன் ஆகலன்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான் போகுது, சில சிஸ்டமில் போர்டும் சேர்ந்து போகுது. நானே ஒரு 20-30 பிசி கிட்ட பார்த்துட்ருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஏஎம்டியில். ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. சரி ஓகே, இது என்ன இது ப்ராசஸர் தான் போகுதுன்னு பார்த்தா போர்டும் சேர்ந்து போகுது. இப்போ அந்த யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப்பில் பார்த்தா அவங்க பிசி பில்டிங் வீடியோவே போடுறதில்ல. சரி கடைசியாக போட்ட வீடியோலாம் பார்த்தா இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. என்னடா இது, இவங்க இவ்வளோ பில்டப் பண்ணி இவங்க டெவலப் ஆகிட்டாங்க, ஆனால் இப்போது ஏஎம்டி ப்ராசஸர் போடாமல் இன்டெல் ப்ராசஸர் போட்டுட்ருக்காங்களே, என்ன இது அப்படின்னு பார்த்தா பிசி வீடியோவே போடுறதில்ல. கருத்து சொல்கிறேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், ஃபன் பண்ணுறேன், ஒரு பொருளை வாங்கி நெருப்பறை வச்சு பார்க்குறேன், இந்த மாதிரி போயிட்டாங்க. சரி ஓகே, அப்போது பிசி பில்ட் பண்ணுறதை விட்டாங்கன்னு பார்த்தா அதை தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அதை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நல்லபடியாக. ஓகே, அது பண்ணிட்டோம், ஃபைன். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு எல்லாம் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதுக்காக போல், ஜென்ரல் போகும்போது பார்த்தா ஏஎம்டி ப்ராசஸரை காணும் பழைய மாதிரி. என்னென்னா ஒரு 100க்கு ஒரு 20 கடையில் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்குறேன் என்னோடய சப்ளையர்கிட்ட, என்ன ஏஎம்டி ப்ராசஸர் கம்மியாக இருக்குது அப்படின்னா, சப்ளை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு சப்ளையர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ப்ராசஸரே இல்லை அப்படின்ட்டு. இல்லை சக்தி, அது வந்து முன்ன மாதிரி வந்து இதுவாக மாட்டேங்குது, நிறைய கம்ப்ளைண்ட் வருதான், சேல் ஆக மாட்டேங்குது, அதனால் நாங்கள் பண்ணுறதில்ல, நிறைய பேர் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிச் ஸ்ட்ரீட்டில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஏஎம்டியோட இப்போ இருக்க நிலவரம். இப்போ இன்டெல் பற்றி சொல்லிடுறேன். இன்டெல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 2014 நான் ஃபீல்டில் என்ட்ரி ஆனேன்னு. அந்த என்ட்ரி ஆனப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராசஸர் மட்டும் வாரண்டி பீரியடில் இருக்கும்போது ப்ராப்ளம். 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர் ஏதோ ஒன்றே தான் ப்ராப்ளம் வந்தது. அதை போய் நான் மாற்றினா 45 நாள் டைம் எடுத்துனானுங்க. அது கொஞ்சம் ஓவர் தான் இன்டெல்லில், பட் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஏஎம்டின்றது எப்படின்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா 15-20 சிஸ்டம் பார்த்துருப்பேன்ட்டு, அதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி ரேஷியோக்கு மேலேயே வந்து வாரண்டி பீரியட்குள்ளேயே ஆனது தான். ஏன்னா எல்லாருமே என்கிட்ட வாரண்டி இருக்குது, நான் கிளைம் பண்ணி தரேன்னு சொல்லி வாரண்டி கிளைம் பண்ணி தான் கொடுத்தாங்க கஸ்டமர்ஸ்லாம். அப்போது எனக்கு என்ன டவுட்னா, அப்போது இன்னமும் அது அப்படியே தான் இருக்கா ஏஎம்டி ப்ராசஸர்? பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துட்டு லைஃப் வர மாட்டேன்தா? ஏன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் ப்ராசஸர்லாம் ரீஃபப்ரிஷ்ட் பண்ணி 1 இயர் வாரண்டியோட இன்டெல் சைடில், அதாவது இன்டெல் ப்ராசஸரை மார்க்கெட்டில் விற்கிறாங்க நிறைய செல்லர். ஆனால் ஏஎம்டி அந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்க. நடுவில் பண்ணாங்க, அப்புறம் அதையும் நிறுத்திட்டாங்க. ஸோ ஏஎம்டி ப்ராசஸர் அப்போ இன்னும் அப்படி தான் இருக்கா அப்படின்றது தான் நம்ம இந்த கேம்பெயினில் பார்க்க போகிறோம். இந்த கேம்பெயினோட நோக்கம் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டு, பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டு, கேம் விச் டெஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது. இப்போ யூஸராக இருப்பீங்கள்ல, நீங்கள் தான் வந்து உங்கள் ரிவ்யூவை சொல்ல போகிறீங்க. இந்த மாதிரி ப்ரோ, நான் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து இந்த ப்ராசஸர் வாங்கி சிஸ்டம் வாங்கினேன், இல்லை அவங்கக்கிட்டே நான் வாங்கினேன், ஆனால் எனக்கு வந்து இது நல்லா தான் இருக்குது, 5 வருஷமாக ஓடிட்டுருக்கு. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு 2 இயர்ஸில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வாரண்டியில் கிளைம் பண்ணி இப்போ ஓடிட்டுருக்கு, திரும்பி எப்போ போகும்னு தெரில. இல்லை இந்த வாரண்டி முடிஞ்ச பிறகு போயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வேறு ப்ராசஸர் போயிட்டேன், இல்லை இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறேன், என்னவோ இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது, அதாவது இந்த யூடியூப் சேனலாக பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் வாங்கின ப்ராசஸர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ பார்க்குறவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போது எனக்கு மட்டும்தான் ஏதோ அந்த ப்ராசஸர் தேடி வந்திருக்கு போல், டிஃபெக்டான ப்ராசஸர்லாம், மற்றவங்களுக்குலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேளை பாசிட்டிவாக வந்தால், ஒரு வேளை நெகட்டிவாக வந்தால் அவன் இன்னும் திருந்தலை, அந்த மாதிரி தான். ஸோ ஏஎம்டி எப்படி இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். எத்தனை பேர் பாசிட்டிவாக சொல்கிறீங்க, எத்தனை பேர் நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு. அப்புறம்
இதில் நான் யார் பேரையும் நான் வந்து இது பண்ணலை. இந்த டாபிக் ஐடியா கொடுத்தது அப்படின்றது யார் பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று வந்து என் கஸ்டமரு வந்தார், இந்த மாதிரி லேப்டாப் வாங்கணும், என்ன லேப்டாப் வாங்கலான்னு என்கிட்ட கேட்டார். நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், எல்லா ஃப்ராடு பையலாக தான் இருக்கானுங்க. ஏன்னா நான் இவ்வளோ நாளாக வந்து ஹெச்பி லேப்டாப்பை வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஹெச்பி வாங்கிக்கோங்க, ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் வரும், மற்றபடி லேப்டாப்புக்கு வந்து நல்லா இருக்குது, ஏதாச்சும் ஸ்பேர் பண்ண கூட உடனே கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் ரீசெண்டாக ஒரு 11th ஜென் லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஏதோ ஒரு எஸ்எஸ்டி போட்டு வச்சுருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. அந்த எஸ்எஸ்டி தான் ப்ராப்ளமும் அந்த லேப்டாப்பில். அது ஒரு 2 years ஓல்டு லேப்டாப் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கே அந்த நிலைமை இருக்கிறதுனால இப்போ நான் எந்த கம்பெனியும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனி லேப்டாப்பில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது இன்றைக்கும். அதை நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் கேட்கும்போது எனக்கு இந்த ஐடியா வந்து லேப்டாப்புக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் நடுவில் நம்ம டெக்பாஸோட இஷ்யூ நடந்தப்போ இந்த 6 frequency வீடியோ பார்த்தேன். அதில் வந்து இந்த மாதிரி கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கும் தெரியாது. நான் என்ன நினச்சிருந்தேன், யூடியூப்பில் மானிட்டைஸ் ஆகி வர இன்கம் வச்சு இது பண்ணுறாங்க, இல்லை ஸ்பான்சர் சைட்லேருந்து எவ்வளோ கொடுத்துட போகிறேன் அப்படி தான் நான் நினச்சேன். பார்த்தா என்னமோ லேக்ஸ் கணக்கில் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது அவங்க பிரச்சனை. ஸோ எனக்கு அது ஒரு ஐடியா வந்தது. ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் சரி இதை வந்து கேம்பெயினாக போடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து பாசிட்டிவ் கொடுக்குறீங்க, எத்தனை பேர் நெகட்டிவ் கொடுக்குறீங்கன்னு. இல்லை சிம்பிளாக இல்லை எனக்கு இதெல்லாம் பெருசாக பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட AMD ப்ராசஸர் இருந்ததுன்னா AMDன்னு போட்டு அதோட 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. இன்டெல் இருந்ததுன்னா இன்டெல் போட்டு அதோட 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. இதில் நம்ம வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதில் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறது இல்லை, ப்ராசஸரோட லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.